திஸ் இஸ் நவீன். அதாவது இப்போ நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கான்டாக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் முடிச்ச அப்புறம் OLX தான் ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பாக இருக்கும். OLX வந்து எப்படி போஸ்ட் போடுறது எல்லாருக்குமே வந்து டவுட்ஸ் வந்திருக்கும். இப்போ அந்த OLX வந்து எப்படி வந்து நம்ம ஐடிஸ் எடுக்கிறது, எப்படி போஸ்ட் போடுறது, அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து OLX சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இருங்க ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து சர்ச் பண்ணுற ஆப்ஷனை போயிட்டு OLX அப்படி டைப் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இதில் வந்து OLX பை செல் நியர் யூ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நான் உடனே டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பனில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினா லாகின் நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி கொடுத்து ஓப்பன் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும். இதில் நீங்கள் எப்படி ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா இதில் வந்து செல் இந்த நடு சிம்பிள் இதில் அதாவது நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிட்டு ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே கடைசியில் அதர் ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா சேலரி பீரியட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து மந்த்லி. அதுக்கப்புறம் பொசிஷன் டைப் அது வந்து எப்படின்னா ஃபுல் டைம் பார்ட் டைம் வச்சுக்கலாம். ஓகே நிறைய பேர் வந்து அதை விரும்புவாங்க ஹவுஸ் எல்லாருமே. இப்போ சேலரி வந்து ஒரு 5000லேருந்து ஓகே 10,000லேருந்து ஒரு 10,000 இது வந்து நீங்கள் போடுறது தான். ஓகேங்களா நான் 10,000லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் நான் போடுறேன். ஓகேவா ஓகே 50,000 கூட ஓவராக இருக்கும். ஓகே நான் 25,000 போடுறேன். ஓகே 25,000 நான் போடுறேன். சரிங்களா இதுக்கப்புறம் ஆட் டைட்டில் நம்ம வைக்க போகிற அந்த டாபிக் வந்து இருக்கணும். போஸ்ட் டாபிக் எப்படி இருக்கணும் அதுக்கானது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வைக்கணும். ஆமாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் என்ன பண்ணுறேன்னா வீட்டிலேருந்து வேலை வாய்ப்பு அந்த மாதிரி தமிழில் நான் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லி நான் தமிழில் வைக்கிறேன். நீங்கள் இங்கிலீஷில் வேணா இங்கிலீஷ் வச்சுக்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் அவைலபிள் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ வச்சுக்கலாம். சரிங்களா இப்போ டிஸ்கிரைப் யுவர் ஆட் செல்லிங். இப்போ வந்து ட்ரஸ்டட் கம்பெனி நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது போடுறேன். ஓகே சர்ச் பண்ண வந்து நம்மளே டைப் பண்ணுற மாதிரி தான் போல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரஸ்டட் கம்பெனி அதுக்கப்புறம் வந்து அர்ஜென்ட் வேகன்சி வாட்ஸ்அப் மீ 86 ஓகே வாட்ஸ்அப் மெசேஜ் நம்பர்லாம் தரக்கூடாது. இதில் வந்து பேன் பண்ணுறோம். அர்ஜென்ட் வேகன்சி குட் சேலரி ஓகே இது கொடுத்துட்டு இது வந்து டிஸ்கிரைப் யுவர் செல்லிங். இது வந்து நீங்கள் வைக்கிறதாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா என்ன ஜாப்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு காமிக்கிறது தான். சரிங்களா இது கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி காமிக்கும். இதில் நான் வந்து இந்த போஸ்ட் வைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து மேக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஓகேங்களா we are hiring ஒர்க் ஃப்ரம் ஹோம் நோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த போஸ்டர் வந்து உங்கள் நம்பர்லாம் வச்சுட்டு அந்த ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் டச் பண்ணி அப்படின்னா காமிக்கும். அந்த ஒரு போஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்னு காமிக்குதுல அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லொகேஷன் காமிக்கும். லொகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஊரில் லொகேஷன் வைக்கிறீங்களோ அந்த ஊரில் இருக்க OLX யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் அது காமிக்கும். இப்போ நான் வந்து மதுரை வேணா நாமக்கல் வைக்கிறேன். நாமக்கல்ல இவ்வளோ ஊர் இருக்குது. இதில் வந்து நம்ம வைக்கலாம் திருவள்ளூர் நகர் அங்கே வைக்கலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போஸ்ட் நவ் அவ்வளோதான் போஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆயிரும். அது அவ்வளோதான் முடிச்சு போஸ்ட். ஓகே அது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தா போஸ்ட் ஆயிரும். எங்கே போய் நம்ம ஆட் வந்து பார்க்குறது அப்படின்னா கீழே பாருங்க மை ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் வந்து பார்க்கும்போது இது போட்டிருக்கேன். ஒரு 29 பேர் பார்த்துருக்காங்க. எனக்கு என்கொயரிஸ் வந்து வந்துருந்துச்சு. நான் வந்து வில்லிவாக்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்காங்க. சரிங்களா நான் வந்து இப்போ லொகேஷன் வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா வில்லிவாக்கம் அங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் இந்த லொகேஷனை 2 days வந்து அப்டேட்ஸ் மாற்ற சொல்கிறாங்க. எப்படி மாற்றணும் அப்படின்னா அந்த மை ஆட்ஸ் வந்து கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட் காமிக்கும். அது டச் பண்ணி அப்படின்னா அது மை போஸ்ட் நீங்கள் போட்ட போஸ்ட் வந்து காமிக்கும். அதில் மேலே 3 டாட் அங்கே டச் பண்ணி எடிட் காமிக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லொகேஷன் காமிக்கும். அந்த லொகேஷனில் போய் என்ன லொகேஷன் உங்களுக்கு வேணும் நாமக்கல் திரும்பி கொடுத்துட்டு ஜெயாநகர் அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு தரேன். அப்டேட் அவ்வளோதான். ரிவியார்ட் அவ்வளோதான் முடிச்சு. லொகேஷன் வந்து மாறிச்சு. அவ்வளோதான். இப்போ திரும்பி வந்து இப்போ நாமக்கல்ல அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்னோட போஸ்ட் வந்து காமிக்கும். சீக்கிரமாக ரீச் வந்து ஆகும். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் மாற்றும் போது ரீச் வந்து அதிகமாக கொடுக்குறோம். ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இல்லாமல் நீங்கள் மாற்றி ஒவ்வொரு ஊர் கொடுக்கும்போது ரீச் வந்து நிறையா வரும். ப்ரோ இதில் எப்படி ரீச் வரும் எப்படி ப்ரோ நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மெசேஜ் டேரெக்டாக அவங்களே பண்ணுவாங்க. பார்த்துட்டு இப்போ பாருங்க எனக்கு மட்டும் இந்த பார்த்துட்டு ஹலோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இந்த ஜாப் ப்ளீஸ் ஃபைண்ட் மை டீடைல்ஸ் பிலோ நேம் சூரியநாராயணன் அவர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. நான் கால் பண்ணி கேசி ப்ரோக்ராம் வந்து பார்க்க வச்சேன். அதே மாதிரி ஓகே அதே மாதிரி வந்து இவங்க பாருங்க எத்தனை போஸ்ட் வந்து வந்துருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 இது வந்து என்னோட புது ஐடி. ஓகே இது வந்து என்னோட வீட்டில் இருக்கவங்களோட நம்பர் வச்சு ஓப்பன் பண்ணுது. இது மாதிரி நான் 5 6 OLX மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு 5 6 வந்தால் கூட மாதம் நான் வந்து இது மூலமாகவே ஒரு 8லேருந்து 15லேருந்து 20 வரைக்கும் என்கொயரிஸ் பண்ணி எடுக்கிறேன். இதுலேருந்து ஒரு ஐடி வந்தால் பெரிய விஷயம் தான். நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணுங்க. ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் பண்ணுற வரைக்கும் எங்கே ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காம பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வரும். இப்படி தாங்க OLXல போஸ்ட் பண்ணும். ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த லொகேஷன் மட்டும் மாற்றுங்க. மிச்சப்படி போஸ்ட் வியூஸ் எல்லாம் பயங்கரமாக போகும். சரிங்களா இதுதான் OLXல வந்து போடுறது. ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட் விஷுவல்.